अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः अस्मद्गुरुपरम्पराभ्यो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमाः करुणया कमलाभिमान्या कोधामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलादुङ्गस्तनकरितटे सुग्धमद्वोद्यकृष्णं पारहात्यं संस्कृतिशरशिरसिद्धमध्यापयन्ति योजिष्ठायां सनिधिर्गलितं याबलाकृत्य पुङ्क्ते गोदादस्ते नमिदमिदं भूये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தான் நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாலை சொல்லி சுடிக் கொடுத்து சுடர் கொடியே தொல்பாவை பாடுகிறல வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி உற்சவம் ஒரு சன்னதிகள்லையும் விசேஷமாக எம்பெருமான் பக்தர்களுடையதான ஒரு சந்தோஷத்தோட அனுபவிச்சுட்டு இருக்கார். இன்றைக்கி ஆண்டாள் கையில் இருக்கக்கூடியதான கிளி போன்றதான ஒரு பொண்ணு, அவளை எழுப்புறா. கடைசியாக நீயும் எழுந்து வந்துட்டன்னா இந்த மார்கழி நோன்பானது பூர்த்தியாகும். ஏன்னா நன்னாளால் நல்ல நாள்ன்றது இந்த மார்கழி மாதம் இல்லையா, அதை இப்படி தூக்கத்தினாலையும் கண்டதை பேசுறதுனாலையும் கண்டதை சாப்பிட்றதுனாலையும் பாழ் பண்ணலாமா? அதனால் இந்த மார்கழி நோன்பானதை பக்தி மார்க்கத்தில் நம்ம பிரயோஜனப்படுத்திண்டு கண்ணனுடையதான சம்பந்தத்தை நம்ம உண்டு பண்ணிக்கணும் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசை. இருந்தாலும் நம்ம மட்டும் பக்தி பண்ணக்கூடாது, அனைத்துலகம் வாழவென்னு ஆதி நரசிங்கன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி எல்லாரும் வாழணும், எல்லாரும் பக்தி பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு கோபிகைகளாக பிரார்த்தனை பண்ணிட்டு எழுப்பிட்டு வரா. ஒரு இடைச்சியர்களைய ஒரு பாசுரத்தினால எழுப்பிட்டு வரா. இன்றைக்கி எழுப்பக்கூடியதான பெண்ணானவள் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றலையேன் மேன் நங்கமீர் போதருகின்றேன் வல்லேயுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக உள்ளே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் என்னென்னிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரம் பாவாய். இதில் என்ன பிரார்த்திக்கணும்னா, எல்லே அப்படின்றது ஒரு தமிழில் அது ஒரு இலைன்னு கூப்பிட்றது மாதிரி எல்லேன்னு கூப்பிட்றதுன்றது ஒன்று உண்டு. ஒருத்தரை கூப்பிடும்போது இலைன்னு கூப்பிட்றது உண்டு. அந்த மாதிரி இலை என் தோழியே, இளமையான கிளியானவள், வயசான கிளி இல்லை, இளமையான கிளி, அப்பேற்பட்டதான உன்னை நாங்கள்லாம் கூப்பிட்றோம். நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்தின்றிருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையானவே தோழிகளை அவெல்லாம் கூப்பிட்றா. ஆண்டாளோட சேர்ந்து எழுந்துட்ட தோழிகள்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல அவளுக்கு கொஞ்சம் கோபம் உண்டாருது. என்ன எப்படிலாம் கூப்பிட்றியே அணி அப்படின்னு, என்ன நீங்கள் அப்படியெல்லாம் அழைக்காதீங்கோ அப்படின்றா. இதோ வந்து விடுகிறேன் என்று சொன்னாவா. உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்குது, வந்துடுறேன்னு சொல்கிறதே திருப்தியாக இருக்குது. இவ்வளோ நேரம் தூங்கிவிட்டு
இப்போது எங்களிடம் கோபிக்காதன்னு வேற நீ சொல்கிற. அப்போது அவள் என்ன பண்ணுறா, சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு வந்துட்டான். நீங்கள் பேசக்கூடியதான ரொம்ப சாமர்த்தியம் உடையவர்கள், எங்களுக்கு அவ்வளோ சாமர்த்தியம் எல்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவள். அப்படியே நாங்களெல்லாம் என்ன பண்ணான்னா, சரி நாங்கள் உன்னை கூப்பிடும்படியான ஒரு நிலைமையில் நீ இருந்த, நீயா எழுந்துக்கல. இல்லை இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோன்னு கேட்டதுக்கு நீ கோச்சிக்கிற வேற. சரி பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய். இதில் என்ன விசேஷம்னா, ஆண்டாளுக்கு கிளியின் இடத்துல ரொம்ப பிரீத்தி உடையவள். எதனாலன்னா, ஆழ்வார்கள், இதுக்கு முன்ன இருந்த ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு பறவையை புருஷகாரத்துவமாக வச்சுட்டு தான் பகவானை அடைந்தார்கள். அதே வழியிலேயே இவளும் பின்பற்றா. ஏன்னா பெரியவா சொல்கிறதே தன்னுடைய ஸ்வரூபமாக வச்சுட்டு இருக்கக்கூடியவள் ஆண்டாள். அதனால் பெரியவாலாம் என்ன பண்ணான்னா, பறவைகளை வச்சுட்டே பக்தியை பண்ணான். அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிறைய சேவலமாய் ஆவாவென்றருளி மின்சிறை புள்ளியிர்த்தார்க்கு என் விழுதூடாய் சென்றக்கால் வன் சிறையில் அவன் வைக்கல் வைப்புண்டால் என் செய்யுமோ. ஒரு பறவையானது மீனை சாப்பிட்றதுக்காக ஒரு காலை தூக்கிண்டு இப்படி பார்த்துட்டே இருக்கும். அந்த பறவையை ஆழ்வார் பார்க்கும்போது எப்படி தோன்றதுன்னா, ஒரு காலை தூக்கிண்டு நீ தபஸ் பண்ணுற மாதிரி தோன்றுறது. சரி, மனசில் எதை நினச்சின்னு இருக்கேன் அப்படின்னா, பார்க்கடலில் இருக்கக்கூடியதான கண்ணனையே தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால உன்னுடைய உடம்பெல்லாம் வெளுத்து போயிடுது. ஒரு காலை தூக்கி வச்சுட்டு இருக்க, ஒரு காலை மடக்கின்னு இருக்க. இதை பார்த்தா ஏதோ தபஸ் பண்ணுற மாதிரி மகரிஷிகள்லாம் பலவிதமாக தபஸ் பண்ணுவா. அதில் இது ஒரு தபஸ். ஒரு காலை தூக்கிண்டு தலைக்கு மேலே கையை தூக்கிண்டு பண்ணுறதுன்றது ஒரு தபஸ். அந்த மாதிரி ஏதாவது விசேஷமாக தபஸ் பண்ணிட்டு எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருக்கியோ, அப்படி எதை பார்த்தாலும் ஒரு பகவத் சிந்தனை. ஆழ்வார் சொல்லும்போது, ஆழ்வார் வளர்த்த ஒரு கிளியில் ஒரு கிளி, ஆண்டாள் ஒரு கிளி வளர்த்த மாதிரி ஆழ்வார் ஒரு கிளி வளர்க்குறார். ஆண்டாள் வளர்த்த கிளி சமத்தான கிளி, ஆனால் ஆழ்வார் வளர்த்த கிளி கொஞ்சம் சோம்பேறி போடுறது. அது என்ன பண்ணித்தான், ஆழ்வார்கிட்ட உட்காந்துருக்குமா, பசி எடுக்கும்போது ஆழ்வார்கிட்ட வந்துடும். ஆழ்வார் என்ன பண்ணுறார், அந்த கிளிக்கு பழம், நெல், அரிசி, கோதுமை இந்த மாதிரி தானியங்கள்லாம் வச்சுட்டு இருப்பாராம். இந்த தானியங்கள்லாம் கொடுத்தா அது திருப்தியாக சாப்பிட்டுட்டு அந்த கிளி என்ன பண்ணுமா, ஆழ்வாரே ரொம்ப சந்தோஷம், நீர் எனக்கு வயிறார சாதம் போட்டீர் அப்படின்னுமா. உடனே ஆழ்வார் சொல்லுவாராம், இதெல்லாம் இருக்கட்டும், உள்ள பிரவேசம் பண்ணக்கூடியதான ஒரு அதிகாரம் உனக்கே உண்டு. அதனால் நீ அந்த ரங்கநாதன் இடத்துல போய் அந்த ரங்கநாதனையே அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பன் அப்படின்னு நான் அப்படியே இருந்துட்டுருக்கேன், அவன் சிந்தனையாகவே இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுகிரகம் பண்ணும்படி நீ தான் ஒரு காரியம் பண்ணணும்னா. ஆஹா, அதுக்கு என்ன பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மரத்தில் போய் படுத்துன்னு தூங்கிடுத்து. மறுநாள் காத்தால் வந்தது, மறுநாள் ஆழ்வார் என்ன சொன்னியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு பொய் சொல்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை. இல்லை, நீ நல்லா சாதம் போட்டு நல்லா தூக்கம் வந்தது,
இதனால் மரத்தில் போய் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்ட்டான். உடனே ஆழ்வார் சொன்னாராம், இனி உனது வாயலைகள் இன்னடிசில் வைப்பாறை நாடாயே அப்படின்னு, உனக்கு சாதம் போடுறதுக்கு நல்லா தூக்கம் வந்ததுன்னு சொல்லிட்டேனே, அதனால் இனிமேல் உனக்கு யார் உன்னுடையதான அழகான வாயில் இனிமையான அடிசில்னா அரிசி சாதம், இந்த அடிசில் வைக்கிறவா கிட்டக்கே நீ போ, ஏன்னா நீ எனக்கு பிரயோஜனமான காரியத்தை நீ பண்ணலை அப்படின்னாலும். அந்த மாதிரி காரியங்கள் பண்ண கிளி இல்லை இது, ரொம்ப அழகான கிளி. ஆண்டாளுக்கும் ரங்கநாதனுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தினதான ஒரு விசேஷமான கிளி. இன்னும் சொல்ல போனோம்னா ஆண்டாளுக்கு ரொம்ப தோழி யாருன்னா அந்த கிளி. அவ்வளவு தோழமை கொல்லுவன் குயிலே அப்படின்னு ஆண்டாளே குயிலையும் தோழியாக சொல்கிறா, கிளியும் தோழி. இந்த மாதிரி ரொம்ப நல்ல கிளி இது. அந்த கிளியானது பெருமாள்கிட்ட போய் சொல்லுமா, இந்த ஆண்டாள் உன்னையே நினச்சின்னு இருக்கா அப்படின்னு. இன்னமும் இந்த பாசுரத்தில் சுவாபதேசங்கள்லாம் பெரியவா சொல்கிற வழக்கம் என்னென்னா, எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அடுத்தவா மேலே பழி போடுறதுன்றது சில பேருக்கு சுபாவமாக இருக்குது. ஆனால் உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்கள் அடுத்தவா மேலே தப்பு சொல்ல மாட்டான், தன் பேர்லேயே அந்த பழியை போட்டுப்பா. எதுக்கு பாவம் அவளை கஷ்டப்படுத்துவானே. அந்த மாதிரி ராமன் காட்டுக்கு போனதுக்கு காரணம் பரதன் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான். கௌசல்யாவில் ஆரம்பித்து அயோத்தி மாநகர ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறான். இப்படி இருக்கக்கூடியதான காரணத்தில் இதில் பரதன் பலவிதமான பிரதிஜ்ஞை பண்ணிக்கிற, நான் அப்படி ஒரு எண்ணம் என்னிடத்துல கிடையாது, அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததே ஆனால் இந்த பாபம் என்ன சேரட்டும், அந்த பாபம் என்ன சேரட்டும் அப்படின்னு சாஸ்திரங்களில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் செஞ்சால் என்ன பாபம் உண்டாகுமோ அந்த பாவங்கள்லாம் என்ன சேரட்டும் அப்படின்னு பிரதிஜ்ஞை பண்ணிக்கிறேன். கைசிக புராணம்னு ஒரு புராணம் இப்போ கார்த்திகை மாதங்களில் வாசிச்சிருப்பா கோயிலெல்லாம். நானே தான் ஆயிடுகன்னு இந்த பாசுரத்தில், இந்த பாசுரத்துக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடியதான ஒரு பதமானது நானே தான் ஆயிடுக அப்படின்னு இதுக்கு பெரியவாள்லாம் ரொம்ப விசேஷமாக அர்த்தங்கள் சாதிக்கிறான். அந்த அர்த்தங்கள்லாம் பார்க்கும்போது அந்த விளக்கத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். எப்படியாவது பெரியவாளுடையதான வியாக்கியானங்களை ஒரு துளியாவது கண்ணில் பார்க்கணும்னு ஒரு முயற்சி. அவ்வளோ விஷயங்கள் இந்த திருப்பாவைக்குள்ளே இருக்குது. இந்த நாணயதானாயிடுகன்றது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு சுரூபம். இதுலேருந்து இந்த பதத்துலேருந்து பலவிதமான கருத்துக்கள் வெளியில் வருது. அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சாலே ஒரு மனுஷனானவன் எப்படி இருக்கணும், மேற்படி அவன் பக்தி பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும், பக்தியின் மேலே மேலே ஒரு வழிக்கு போகிறதுக்கு எப்படி எப்படியெல்லாம் இருக்கணுன்றதெல்லாம் பலவிதமான உள்கருத்துக்கள் பெரிவா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரா. இதில் அந்த சொல்லப்பட்ட விஷயமானது என்னென்னா, நானேதான் ஆயிடுக. திருக்குறுங்குடியினதான திவ்யதேசத்தில் ஒரு பரம பாகவதன் நம்பாடுவான்னு பேர். அவர் பஞ்சமுக குலத்தில் அவதாரம் பண்ணுறவர். டெய்லி கைசிகம்ன்றதான பாட்டு பாடக்கூடியவர். ஒரு நாள் பாடுறதுக்காக பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பண்ணணும்னு வரக்கூடிய வழியில் ஒரு பிரம்ம ராட்சச அவரை பிடிச்சுட்டு அவர் சொல்கிறார், பாடிட்டு உன் கையில் நான் மாட்டிக்கிறேன், நீ என்ன ஒன்றாலும் பண்ணுங்கிற.
பிரம்மராட்சஸ் சொல்கிறது, என்கிட்டக்க மாட்டின்னு ஒருத்தன் தப்பிச்சு போய் மறுபடியும் என்கிட்ட வந்து மாட்டுப்பானா அப்படி. உடனே அந்த நம்பாடுவானானவர் பலவிதமான பிரதிஜை பண்ணி கொடுக்குற. ஒருத்தருடையதான தங்கத்தை திருடினா என்ன பாபமோ அந்த பாபமானது என்னை சேரட்டும், நான் திரும்பி வந்து உங்ககிட்ட நிற்கலைன்னா. உண்மையான ஒரு நண்பனுடைய மனைவி ஆசைப்பட்டா என்ன பாபமோ அந்த பாபம் வரட்டும், உன்கிட்ட நான் வந்து நிற்கலைன்னா. ஒருத்தனுடைய பூமியை அபகரிச்சுண்டா என்ன பாபமோ அந்த பாபமானது வரட்டும், உன்கிட்ட வந்து நான் நிற்கலைன்னா. மேற்படியும் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பொண்ணை ஏதோ காரணங்கள், அவன் படிக்காத காரணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ அவனுக்கு வசதி இல்லைன்ற காரணங்களாக இருக்கட்டும், இல்லை அழகு இல்லாத காரணம், ஏதோ ஒரு காரணங்களால் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலை வந்ததுன்னா என்ன பாபமானது எனக்கு வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும், பிரம்மராட்சசான உன்கிட்ட நான் வந்து நிற்கலைன்னா. நான் கண்டிப்பாக இன்னும் மேலே மேலே சொல்லணும்னா ஒரு விஷ்ணு பக்தனாக இருந்து மற்ற தேவதைகளையும் சதிருசமாக சமமாக நினைச்சா என்ன பாபம் உண்டாகுமோ அந்த பாபம் என்கிட்ட வந்து சேரட்டும், உன்கிட்ட வந்து நான் வந்து நிற்காம தப்பிச்சு போனாக்கா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரம்மராட்சஸு சொல்கிறது, நீ மற்றதெல்லாம் சொன்னது கூட எனக்கு காதில் சரியாக விழலை, இப்போ கடைசியாக சொன்னப்பார். விஷ்ணு பக்தன் ஒருவன் விஷ்ணுவையும் மற்றவாளையும் சமமாக நினைக்கக்கூடாது, விஷ்ணுவே உயர்ந்த பரதேவதை அப்படின்றதான ஒரு நிலையோடு இருக்கக்கூடியவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவன்னு பேர். மற்ற தெய்வங்களோட சதுரசமாக இதை நினச்சோம்னா அது ஒரு விதமான தோஷம் அப்படின்னு நீ சொன்னிய, நீ நல்லவன்னு நான் இதுக்கே போகிறோம். அதனால் நீ போய் நம்பிய திருக்குறுங்குடி நம்பிய மங்களாசாசனம் பண்ணிட்டு வா, உன்னை நான் ஆகாரமாக சாப்பிட்றேன், எனக்கு இன்றைக்கி நீ தான் சாப்பாடு அப்படின்னு அந்த பிரம்மராட்சஸு இவனை பார்த்து சொல்லித்து. அடியந்தாசன் நீ எனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தியேன்னு போயிட்டான். பெருமாளை சேவிச்சுட்டு வந்து நின்னதை பார்த்தோன்னே இது நினச்சிது, ஒருத்தன் பிரம்மராட்சஸுக்கிட்ட மாட்டின்ட்டு போனவன் திரும்பி வருவானா? வரமாட்டான். நீ எவ்வளோ நல்லவன்றதை நான் மனசில் உணர்ந்துட்டேன், அதனால் நீ கிளம்பி போயிடு. ஆனால் ஒரு சின்ன காரியம் பண்ணு, இது பரியந்தம் நீ என்னென்ன புண்ணியங்கள் பண்ணியோ அந்த எல்லா புண்ணியத்தையும் எனக்கு கொடுத்துடு, உன்னை நான் விட்டுடுறேன்ட்டு. புண்ணியங்கள் எல்லாம் கொடுக்க முடியாது, உயிரை விட்டாலும் விடுறேன்னா இவன் பிரம்மராட்சஸுக்கு சாப்பாடை விட இந்த ஜென்மா முடியட்டும், நல்ல கதிக்கு போகணுன்றதான புத்தி வந்துடுத்து. அதனால் என்ன பண்ணித்தேன்னா இன்றைக்கி பாடின பாட்டை புண்ணியமாக கொடுன்னு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்னையே ஆகாரமாக எடுத்துக்கோன்ட்டான். சரி 1 மணி நேரம் அப்படின்ட்டு, அதெல்லாம் திரும்பி திரும்பி கேட்காத, நீ என் உயிரை எடுத்துக்கோ, என்னுடைய உடம்பை சாப்பிடு, என்னை விடு, ஆனால் புண்ணியத்தை மட்டும் கொடுக்க மாட்டான். அந்த நம்பியுடையதான முகோல்லாசத்துக்காக நான் பண்ணது, புண்ணியம் வரணும் பாப்பம் வரணும் அதனால் பலன் அனுபவிக்கணும்ன்றதான இஷ்டமெல்லாம் எனக்கு இல்லை, அவனுடைய முகோல்லாசத்துக்காக நான் பாடினேன், அதை கொடுக்குறதெல்லாம் இஷ்டப்படலைன்னு உடனே இப்படி ஒரு விஷ்ணு பக்தன் உண்டா அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மராட்சஸு அவன் காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சுடுத்து. நான் ஏதோ பண்ண பாபத்தினால இந்த பிரம்மராட்சஸான இதுவாக போயிட்டேன், இதுலேருந்து எனக்கு ஒரு
விடுதலையானது உன்கிட்டக்க வந்து நின்னாதான் கிடைக்கும்னு எனக்கு தோன்றுறது. அதனால் இந்த கைசிகம்ன்றதான பண்ணிலேருந்து ஒரு வரியாவது எனக்கு நீ கொடுத்து இந்த பிரம்மராட்சசுலேருந்து என்னை விடுபட வையின்னா உடனே பரம கிருப்பை பண்ணி அந்த நம்பாடுவான் இவருக்கு மோட்சத்தை அனுகிரகிச்சார்னு சரித்திரம். இப்படி இந்த நானேதான் ஆயிடுகின்றதை பலவிதமாக எடுத்துகிட்டு வரான். இப்படி எல்லே இளங்கிலியே நீ எழுந்துக்கோ, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய். அந்த கோலையாபீடத்தில் இருந்ததான யானையை தூக்கி போட்டு அடித்தாரான் கண்ணன். அப்படின்னா அந்த கண்ணனுடையதான கைகள் கால்கள்னால் எப்பேற்பட்டதான பலமோடு இருந்ததுன்னாக்கா ஒரு பனைமரத்துடையதான உடம்பு எப்படி இருக்கும், பனைமரம் தூண் மாதிரி இருக்கும் அந்த பனைமரம். அந்த மாதிரி கண்ணனுடையதான கைகள் கால்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பலமாக. அதனால தான் அந்த யானையை தூக்கி போட்டு அடித்து இது பண்ண வேண்டியதான ஒரு நிலைக்கு ஆச்சு. அப்பேற்பட்டதான கண்ணனை அவன் மாயனை, அப்பேற்பட்டதான மாயனை பலவிதமான ஆச்சரியமான காரியங்கள் செய்தவனை நீ பாடணும். அதுக்காக நீ எழுந்துக்கோ, வா, நானும் வந்திருக்கேன், 2 பேரும் சேர்ந்து கிருஷ்ணானுபவத்தை பண்ணலாம். அதனால் கிருஷ்ணனுடையதான கிருப்பையானது ஏற்பட்டதுனாக்கா நம்மெல்லாம் ஆழமாக மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழம் உண்டான் அரங்கத் தரவினையான் கோலமா முனியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. நம்மளுடையதான மனசானது அவன் திருவடியிலேயே போய் சேர்றது. அவனுடைய மனசு நம்மளையே நினச்சின்னு இருக்கான் அந்த கண்ணன். அந்த மாதிரி நம்மளுடையதான மனசானது அவன் திருவடிக்கே போய் சேரணும்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.